ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் துர்காஸ் வாயேஜ். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கொத்து புரோட்டா இல்லை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை கொத்து சப்பாத்தின்னு சொல்கிறத விட பிச்சு போட்ட சப்பாத்தின்னு கூட சொல்லலாம். நான் இது செய்கிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க, குறைச்சி வேணும்னா குறைச்சி பண்ணிக்கோங்க. கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதை நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு இந்த மாதிரி கை வச்சு அமுக்குனா ஈஸியாக உள்ளே போகணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பவுலில் வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது மாவு நல்லா ஊறுறதுக்குள்ளே கொத்து சப்பாத்திக்கு தேவையான பேஸ் அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா க்யூபாக சாப் பண்ணிவிட்டு அதை சாப்பர் பவுலில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொடுசாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் குட்டியாக. சைட் பை சைட் நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. இதில் நான் 3 பீஸ் சப்பாத்தியை எடுத்துகிட்டு அதை நல்லா தின் ஸ்லைசஸாக போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தின்னாக பண்ணும்போது அந்த மசாலாவோட சப்பாத்தி நல்லா கோட்டாகி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போட்டு எடுத்த எல்லா சப்பாத்தியுமே நல்லா தின் ஸ்லைசஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோம்பை நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரையாக இருக்கணும், அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் கலர் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் கூடலோ குறைச்சலோ ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் செய்கிற குவான்டிட்டிக்கு 5 எக் எடுத்திருக்கேன், அதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சப்பாத்தி கூட அந்த முட்டை மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆனால் தான் சாப்பிடும்போது ஈவனாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை, see you.